மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து திரும்பவும் வந்து ரொமான்ஸ் மூடில் வந்து போயிட்டார். இப்போ கொஞ்ச நாளாக வந்து மல்லி மேலே வந்து கடுப்பாக இருக்கார். மல்லி செஞ்ச வேலைனால மல்லி மேலே கோபமாக இருக்கார் அப்படின்னலாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது எல்லாமே கோபமெல்லாம் வந்து போயிட்டு இப்போ மல்லி கூட வந்து நல்லா ஜாலியாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து மல்லிகிட்ட கொடுத்துட்டு, மல்லி இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து மல்லிக்கு மொத்தமெல்லாம் கொடுத்து, அந்த சந்தோஷத்தை எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாமல் மொத்தத்து மூலமாக வந்து ஷேர் பண்ணிவிட்டு, அம்மா நமக்கு வந்து லோன் வந்து சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு விஜய் வந்து மல்லிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மல்லியும் வந்து நிஜமாவாங்க நமக்கு லோன் வந்து கிடச்சிருமா அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மல்லி வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் எத்தனை கோயில் ஏறி இறங்கியிருக்கேன்னு தெரியுமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி ஒரு பக்கம் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஒரு சர்ப்ரைஸை வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கட்ட போகிற அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னு தெரியுமா, மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மல்லிக்கு இதை கேட்டு இன்னுமே வந்து சந்தோஷமாக இருக்குது. மல்லிக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே கூட இதை வந்து நடக்க விடுவாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் நமக்கு பயமாக இருக்குது. இப்போதைக்கு வந்து மல்லியும் விஜயும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா தான் இருக்காங்க. 1000 பிரச்சனை வந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து விஜய் வந்து மல்லிகிட்ட தான் வராரு, மல்லியை தான் தேடி வராரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கத்தில் நின்றுட்டு வயிறு எரிஞ்சு பார்த்துட்ருக்காங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா தான். கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து இதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரகு கூட சேர்ந்து இதை பண்ண போகிறாங்களா, இல்லை ராஜேஸ்வரி கூட சேர்ந்து பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து ராஜேஸ்வரிக்கு மல்லி பேரில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட போகிறாங்க. இவனுக்கு லோன் வந்து கிடச்சிட்டா வந்து இந்த வீட்டு மூலமாக தானே வந்து லோன் கிடைக்கிது. அப்படி மட்டும் லோன் கிடச்சிருச்சானா வீடு வந்து விஜய்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுக்கணும்னு நினைக்கிற ராஜேஸ்வரி ஒரு பக்கம். ரகு வந்து விஜய்க்கு எது கிடைச்சாலே அது நமக்கு தான் வரணும், அதை வந்து அடிச்சியாவது நம்ம பிடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படி 2 பேருக்கும் சென்டரில் இருக்கிறது நம்ம ரேணுகா மட்டும்தான். ரேணுகா தான் வந்து இப்போ யார் கூட வந்து கைகோத்து இந்த லோனை வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து விஜய்க்கு நல்லது நினச்சாலையும் கூட இது வந்து மல்லி பேரில் நடக்கிறதுனால அது நடக்கவே கூடாது. மல்லி வந்து என்றைக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதை நான் என்றைக்கும் வந்து நினைக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் இருக்காங்க. ரேணுகா என்ன தான் வந்து தனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற சந்தோஷம் வந்து இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். நம்மளை கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மல்லி கூட ஜாலியாக இருக்கான், டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் ஒன்றா வந்து குல்ஃபியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வந்து வயிறு எரிஞ்சிட்டு ஒரு பக்கம் ரேணுகா இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு பெரிய பதிலடி வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து தாங்கிறதுக்கு நம்ம மல்லியால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து அடி வாங்கினா அது மல்லியால் கொஞ்சம் கூட தாங்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து அடி வாங்குறதுக்கும் வந்து மல்லி வந்து விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி லோன் வந்து கிடச்சிட்டா வந்து ராஜேஸ்வரி வந்து வீட்டை வந்து விட்டு கொடுத்துருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எல்லா பக்கமும் யோசித்தாலே வந்து ஆபத்தாக வந்து முடியுறது வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் தான் தவிர மற்ற யாருக்குமே கிடையாது. ஏன் இப்படி எல்லாரும் வந்து சுற்றி சுற்றி மல்லியும் விஜயும் மட்டும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக புரியலை. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இவ்வளோ தடைகளையும் மீறி எப்படி வந்து மல்லியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறாரு. ஆல்ரெடியே வந்து இப்போ கல்யாணம் நடந்த கையோடு வந்து வீட்டை விட்டு வெளியே இவ்வளோ தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம், ரேணுகா ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து தீவிரமாக வந்து இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம நிஷா தான். அப்படி வந்து நிஷாவும் வந்து ரேணுகா கூட ராஜேஸ்வரி கூட கை கோர்த்து ஒரு வேளை தெரியாமல் கூட கல்யாணம் நடந்துட்டாலையும் வந்து மல்லி அடுத்த செகண்டே வந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து விஜயோட மனசில் வந்து ஆழமாக இருக்கிறாங்க. அதை வந்து சவால் விட்டெல்லாம் வேறு இருக்காங்க. விஜய் மனசுலேருந்து மல்லியை நான் அடியோடு வந்து எடுக்கிறேன், வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடராக இருக்கிற ரேணுகா வந்து சவால் விட்டுருக்காங்க. இந்த சவாலில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியாக இருந்தாலையும் மல்லி வந்து ஜெயிக்கணும். ஏன்னா வந்து உண்மை வந்து நிலைக்கணும். தோல்வி வந்து கெட்டது வந்து எவ்வளோ தான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலே கடைசி நிமிஷத்தில் தோத்துடணும் அப்படின்றது நம்மளோட ஆசை மட்டும் இல்லாமல் மல்லி வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து.
அது மட்டும் இல்லாமல் மனோகர் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த ரேணுகாவும் ராஜேஸ்வரியும் எதுக்கு வந்து சேர்ந்துட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜேஸ்வரி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா மூலமாக மல்லியை வந்து துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரேணுகாவை வந்து துரத்தி விட்டுடலாம் அப்படின்றது தான் வந்து ராஜேஸ்வரியோட பிளானு அப்படின்றத மனோகர் வந்து சூப்பராகவே வந்து சொல்லிட்டாரு. மனோகர் சொல்கிற எல்லா விஷயமே உண்மை கரெக்டு அப்படின்றது நமக்கு தெரியுது தவிர, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து மனோகர் ஒரு வந்து காமெடி பீஸாக தெரியுறாங்க. அதுதான் வந்து அங்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரை விடவும் தெளிவாக யோசிக்கிறதே நம்ம மனோகர் தான். அவர் எடுக்கிற முயற்சியுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து கடைசியில் வந்து கெட்டது தான் வந்து ஜெயிச்சுட்டு போயிடுது, நல்லது வந்து அடி வாங்கிட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் நம்ம மனோகரை வந்து அடி வாங்கிட்டே இருக்கார். எப்பயும் போல் எல்லா நாளும் ஒரே நாள் இருந்துடாதில்ல. என்றைக்காவது வந்து மனோகர் செஞ்சது கரெக்டு, மனோகர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் புரிய வரும். மனோகர் வந்து மல்லியோட லைஃப்பை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறாரு. தன்னோட கேரக்டர் வந்து வந்து எவ்வளோ கேவலமாக தெரிஞ்சாலும் மல்லி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆள் மனோகர். இப்போ இந்த லோன் விஷயத்தை வந்து ரேணுகா வந்து வீட்டில் சொல்லுவாளா இல்லை சொல்ல மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.